ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான இன்கம் வரும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன். அதாவது நம்ம வாங்கின விலையை விட நம்ம விற்கும் போது வந்து அதை அதிகமான விலையில விற்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட ஒரு ப்ராஃபிட் இல்லையா. அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான இன்கம் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விதமான இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க என்ன கம்பெனியோட ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ல அஸ் அ ஷேர் ஹோல்டரா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரெண்டு விதமான இன்கம் வந்து ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். இதுல இந்த ரெண்டாவது இன்கம், அதாவது டிவிடெண்டா கிடைக்கக்கூடிய இன்கம் ஹையஸ்ட் பே பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனிகளை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹையஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனிகள்ல முதல் கம்பெனி வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு நிறுவனமா தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் ஆயில் அப்படிங்கிறது நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பா வந்து இருக்கும். பெட்ரோல் பல்க்ஸ், அப்புறமா வந்துட்டு சர்போ பிராண்டோட அந்த லூப்ரிகன்ஸ், டீசல்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இல்லையா. இப்போ இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயர் சேஞ்ச் அப்படிங்கிறது, அதாவது 1 இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.65%. அதாவது போன 2020 ஜூலை 13 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ஒரு ஷேரோட விலை வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 87 ரூபாய் 40 பைசால இருந்தது. இப்போ அட் பிரசன்டா வந்து எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 107.2 ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த 1 இயர்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.65%. இது இந்த 1 இயர் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, இதுக்காக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.91% வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து கிடைச்சிருக்கும். அதாவது டிவிடெண்ட் ஈல்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன். டிவிடெண்ட் ஈல்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிடெண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க அந்த பிரைஸ் இருக்கும் இல்லையா, கரண்ட் ட்ரேடிங் பிரைஸோட டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ். ஓகே. ஸோ இந்த 1 இயருக்கான, அதாவது லாஸ்ட் ஃபினான்சியல் FY19க்கான அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து 10.91% இருக்கு. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய கம்பெனிகள்ல இது ஒரு முக்கியமான கம்பெனி வித் கேபிட்டல் அப்ரிசியேஷனோட. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயர், அதாவது ஃபினான்சியல் இயர் 2019-2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 5,66,950 crore வந்து ஓவரால் இவங்களோட ரெவன்யூவா இருந்தது. எபிட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 22,356 crore வந்து இவங்களோட எபிட்டா. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பேட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,313 crore வந்து இவங்களோட பேட் வேல்யூவா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனி நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் இதோட கம்பெனியோட அந்த பினான்சியல் ரிப்போர்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு கன்சிஸ்டன்டா, அதாவது ஆல்வேஸ் growth அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல இவங்க கேபெக்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக அதுல எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,421 crore வந்து இவங்க கேபெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது போக வந்து ரிஃபைனரியோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல 69.42 மில்லியன் மெட்ரிக் டன்ல வந்து இருந்தாங்க. அதே மாதிரி பைப்லைன் இது பாத்தீங்க அப்படின்னாலும் 85.35 மெட்ரிக் டன் வந்து இருந்தது. மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இருந்தது. இது வந்து இவங்களோட கீ பினான்சியல் ஸ்டேட்டஸ். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இயர் ஆன் இயர் வந்து பார்ப்போம். பினான்சியல் வந்துட்டு 2000
2018ல இவங்களோட ரெவென்யூ எப்படி இருந்தது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த வேல்யூ எல்லாமே வந்துட்டு லேக்ல க்ரோர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது 4.26 lakh crores 2018 பொறுத்தவரைக்கும் ரெவென்யூ. அதுக்கப்புறம் வந்து 2019ல பாத்தீங்கன்னா 5.32 lakh crore. அதுக்கப்புறம் 2020ல வந்து 4.89. இப்போ 2021 பொறுத்த வரைக்கும் 3.69. இந்த 2021 வந்து ஏன் வந்து மிச்ச இயர்ஸ் எல்லாம் விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு கோவிட்-19. இந்த கோவிட்-19ல வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோவிட்-19ல வந்துட்டு லாக்டவுன்ஸ் இருந்தது. ஸோ வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஃபியூவல் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியானதுனால இவங்களுக்கு ரெவென்யூ வந்து இந்த 2021 பொறுத்த வரைக்கும் கம்மியானது. ஓகே. ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2018 வந்து 0.22 lakh crore வந்து இருந்தது. 2019ல வந்து 0.17 lakh crore. 2020ல வந்து 0.01 lakh crore. 2021 பொறுத்த வரைக்கும் 0.22 lakh crores வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி இந்த 2018ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான லாஸுமே வந்து புக் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறது கம்பெனியோட மேஜர் ஸ்ட்ரென்த். ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்து பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இதுவும் வந்து நம்ம முதல் பார்த்தா ஐஓசிஎல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சேம் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹெச்பி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28.98% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது ஜூலை 13 2020ல வந்து நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 210.8க்கு வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க. இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 271.90. ஸோ இந்த 1 இயர் நம்மளோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28.98% வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஐஓசிஎல்ல பார்த்த மாதிரியே தான் ஹியூஜ் ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்கூடிய ஐஓசிஎல் மாதிரியே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கம்பெனி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு லாசஸும் வந்து இது வரைக்கும் புக் பண்ணல. அதாவது 2018ல இருந்து 2021 வரைக்கும் கம்பெனி எந்த விதமான லாசஸும் வந்து புக் பண்ண கிடையாது. இது வந்து பினான்சியலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.76% வந்து டிவிடெண்ட் ஈல்டு. அதாவது கடந்த பினான்சியல் இயர், அதாவது 2019-2020ல வந்து இவங்க கொடுத்திருக்கக்கூடிய டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.76% வந்து இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஹையஸ்ட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனில ஒண்ணு. அடுத்ததா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் செக்டாரோட பி வேல்யூ வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னா 26.56 இருக்கு. அதாவது செக்டாரோட ஆவரேஜ் பிஇ வந்துட்டு 26.56 இருக்கு. பட் இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.21. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூடான கம்பெனி தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்டோட ஒரு சப்டரி கம்பெனி. ஸோ இதனாலதான் வந்து இதோட பிரைஸ் வந்துட்டு அண்டர் வேல்யூடா இருக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஐஓசிஎல் இருக்கு இல்லையா, ஐஓசிஎல்லோட பிஇ பார்த்தோம் அப்படின்னாலும் 4.67ல தான் வந்து இருக்கு. அதாவது செக்டர் பிஇ சேம் செக்டார்ல இருக்கக்கூடிய 26.56 வந்து செக்டர் பிஇ. ஐஓசிஎலோட பிஇ பாத்தீங்க அப்படின்னாலும் 4.69 தான் வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து அண்டர் வேல்யூட் கம்பெனி தான். ஹெச்பிசிஎலோட அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. அதாவது என்ன சிஏஜிஆர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 9.76 சிஏஜிஆர்ல வந்துட்டு இவங்களோட growth வந்து இருந்துட்டு இருக்கு இயர் ஆன் இயர். அதே மாதிரி மார்க்கெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும்
3.77% சிஏஜிஆர் ரேஷியோல வந்து இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நெட் ஒர்த்தை பாத்தீங்க அப்படின்னாலும் கன்சிஸ்டண்டா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன சிஏஜிஆர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 12.67%. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 30.15% சிஏஜிஆர்ல வந்து இவங்க இயர் ஆன் இயர் வந்து இவங்களோட கேபெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபெக்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா கம்பெனியோட பிசினஸ் வந்து இன்னும் டெவலப் பண்றாங்க, இன்னும் வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதனால கேபெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி இது வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ஸ், அதாவது 2018ல இருந்து நம்ம பார்த்த 2021 வரைக்கும் எந்த விதமான ஒரு லாஸும் வந்து புக் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறது தான். இது மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிகள், இன்னும் ஹையர் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய இன்னும் சில கம்பெனிகள் வந்து நான் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.